இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் யாருக்கெல்லாம் இருக்கோ இந்த கோயிலை பிடிங்க. அதுவும் இந்த மாதம், முக்கியமாக ஆடி மாதம் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை முக்கியமாக, எல்லா வருஷம் ஃபுல்லாக போகலாம், எல்லா வருஷம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அங்கே போய் வழிபாடு பண்ணுறது விசேஷமான நிகழ்வு. ஆனால் இப்போ நம்ம ஆடி மாதத்தில் இருக்கோம். இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் அங்கே ரொம்ப விசேஷமான நிகழ்வுகள் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குது. அப்போ நீங்கள் போய் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு நீதிக்கல்லுன்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக நீதிக்கல் அப்படின்னு சொன்னால் எனக்கு இருக்கக்கூடிய அநீதிகளை அழிப்பதற்கு உண்டான கல் அப்படின்னு அர்த்தம். அப்போது அநீதியை அழிப்பதற்குண்டான கல் இருக்கு இல்லைங்களா, அங்கே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு மஞ்சளும் அரைச்ச மிளகாயை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த நீதிக்கல்லில் நல்லா தடவிட்டு நல்லா வேண்டிட்டு வாங்க. இதை கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா 4 வாரம் பண்ணுங்கள். 4ஆவது வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிசல்ட் அங்கே நிமித்தமாகவும் சகுனமாகவும் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுடைய பணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கடனாக இருந்தாலும் சரி, பேஸ்ட் அரைச்சி மாசாணியம்மனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். முடிந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள். பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் உங்களுடைய தீராத பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான எல்லா தன்மைகளும் பார்த்தீங்கன்னா இந்த மாசாணி அம்மன் உங்களுக்கு கொடுப்பதற்குண்டான எல்லா நிகழ்வுகளும் அங்கே இருக்கு. நிறைய ப்ரூஃப் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அதை சக்சஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் அந்த நீதிக்கல்ல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிளகாய் நல்லா அரைச்சி அதை தடவிட்டு வராங்க. இதை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விடிவெள்ளி வருவதற்குண்டான தன்மைகள் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குமான்னா இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா பெரிய ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் நடப்பதற்குண்டான தன்மை இருக்குது. அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.